அமெரிக்க மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவின் தலைவர் ஈலான் மாஸ்கிற்கு உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு $1 டிரில்லியன் சம்பளமாக பேசப்பட்டுள்ளது. நேற்றைய இயக்குனர் வாரிய கூட்டத்தில் பங்குதாரர்கள் மாஸ்கின் அப்புதிய சம்பளத்திற்கு ஒப்புதல் வழங்கினர். சுமார் 75% பங்குதாரர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஆதரித்துள்ளனர். இதையடுத்து மாஸ்க் டெஸ்லாவின் சந்தை மதிப்பை தற்போதைய $1.4 டிரில்லியன் $8.5 டிரில்லியன் உயர்த்த வேண்டியுள்ளது. அதோடு ரோபோ டாக்ஸிஸ் எனப்படும் டெஸ்லாவின் 1 மில்லியன் தானியங்கி கார்கள் வணிக ரீதியாக இயங்க வேண்டும் என்ற இலக்கையும் அவர் அடைய வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில பெரிய முதலீட்டு நிறுவனங்கள், குறிப்பாக நோர்வே அரசாங்க செல்வ நிதி மற்றும் கலிபோர்னியா ஓய்வூதிய நிதி இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளன. இது மிகவும் அதிகப்படியான ஊதியம் என்றும் நிறுவன நிர்வாக சீர்கேடு என்றும் அவை விமர்சித்துள்ளன. ஆனால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் ஈலான் மாஸ்க் உண்மையிலேயே திறமைசாலிதான் என்றும் அவரில்லாமல் டெஸ்லாவே இல்லை என்றும் கூறி அவரின் இந்த உலக சாதனை சம்பளத்தை வலைத்தளங்களில் பலரும் ஆதரிக்கின்றனர்.